ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரச்சிதா பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி திருக்குறள் சேலஞ்சோடைய 2வது நாள். முதல்ல நான் இந்த திருக்குறளை 2 தடவை சொல்கிறேன், அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுங்கள். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. இப்போ ரிப்பீட் பண்ணுங்க. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினார் சுட்டவடு. குறள் கேட்டாச்சு, இப்போ பொருள், அதாவது மீனிங் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க பார்க்கலாம். இந்த திருக்குறளோட மீனிங் என்னென்னா, ஒருத்தரை தீயால் காயப்படுத்தினாலும் அது ஆறிடும். ஒரு தீக்காயம் எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? அது ரொம்ப வலிக்கிற ஒரு காயம், ஆனால் அது கூட ஆறிடும். ஆனால் நீங்கள் வார்த்தைகளால் ஒருத்தரை காயப்படுத்தும் போது அது ஆறவே ஆறாது. ஸோ அவ்வளோ கடுமையான ஒரு தீக்காயம் கூட ஆறிடும். ஆனால் அவங்க கடுமையான சொற்கள், வார்த்தைகள் எப்போவுமே மனசுலே இருக்கும், அது ஆறவே ஆறாது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் நான் ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போனேன். அப்போது பக்கத்தில் இருக்கிற டேபிளில் ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. அவங்கள பார்க்க நல்லா ஒரு பட்டு சாரீ கட்டி நல்லா நகையெல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சாக ஸ்டைலிஷாக தெரிஞ்சாங்க. நல்லா அலங்காரம்லாம் பண்ணி உக்காந்துருந்தாங்க. அவங்க ஒரு டீ ஆர்டர் பண்ணாங்க. அப்போது அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் அவங்களுக்கு டீ கொடுத்து கரெக்டாக தான் டேபிளில் வச்சார். ஆனால் இவங்களே தெரியாமல் அதை எடுத்து அவங்க சாரி மேலே கொட்டிட்டாங்க. ஆனால் பழி அந்த சர்வர் மேலே போட்டாங்க. மேனேஜரை கூப்பிடுங்க, என் சாரி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அது இதுன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சரின்னு மேனேஜரை கூப்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கணும், 2 பக்கமும் நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் தான் திட்டிருக்கணும். ஆனால் அவரை உடனே அந்த சர்வரை கண்ணா பின்னான்னு திட்டார். இப்போ செய்யாத தப்புக்கு இவர் திட்டு வாங்குறாரு இந்த சர்வர். இது தப்பு தானே? அதனால இந்த திருக்குறளில் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் எப்போவுமே பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. திங்க் ட்வைஸ், கன்ஃபார்ம் ஒன்ஸ். நீங்கள் எது பேசினாலும் அதை யோசித்து பேசினா தெரிஞ்சும் தெரியாமலும் மற்றவங்கள காயப்படுத்த மாட்டீங்க. இந்த திருக்குறளோட மீனிங் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது நல்லா புரிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வரப்போகிற எபிசோடுகளை மறக்காமல் பாருங்கன்னு தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது உங்கள் ரச்சிதா.